கஷ்டம்னா தாய் தானமா அதை தீர்த்து வைக்கணும். உன் கழுத்துல இருக்கிற நகையை கொடுத்தீங்கன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி நல்லபடியா ஏறும்பா. என்ன மன்னிச்சிடமா, மன்னிச்சிடமா. இது என்ன கோலம்? நடக்க கூடாதது நடந்துடுச்சுப்பா. இழக்க கூடாதது நான் இழந்துட்டேன். என் கற்பு பறி போயிடுச்சுப்பா, பறி போயிடுச்சு. வெள்ளியில கண்ணு செஞ்சு உன் உண்டி எல்லாம் போடுற என் நகை எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரு தாய. நான் மஞ்சள் துணி கட்டி மாவளக்கு ஏத்துறேன். மாதா உப்பு வாங்கி போட்டு உன் கோயில உருண்டு உருண்டு வரேன். ஒரு தரம், ஒரே ஒரு தரம் என் நகை எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரு தாய. நான் அக்னி சட்டி ஏந்தி உன் கோயில சுத்தி சுத்தி வரேன். என் நகைய கொடுத்துருமா. நான் எங்க தேடுவேன்? என்னம்மா, என்ன விஷயம்? அடா ஏன் தாய கேக்குற? ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 7 பவுன் நகை எங்கயோ தலைச்சு போட்டேன் தாய. தோல்ல புள்ளைய வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுற மாதிரி பைக்குள்ள நகைய வச்சுக்கிட்டு ஏமா கண்ட இடத்துல எல்லாம் தேடுற? பைக்குள்ளதான் பார்த்தனே, இல்லையா? நான் சொல்றேன், நல்லா பாருமா, இருக்கும். ஏற்கனவே நான் சோகத்துல இருக்கேன், நீ வேற சோதிக்க சொல்றீங்க. பைக்குள்ளதான் நல்லா தேடி பார்த்துட்டனே, இல்லையே. அடியாத்தி ஏன் நகதே எம்மடி இவ்வளவு நேரம் தேடுன என் கண்ணுக்கு தெரியல? தாயே, உண்மையிலேயே உன் கண்ணுக்கு பவர் ஜாஸ்தி தாம்மா. சமயத்துல வந்து காப்பாத்தினிய, நீ மவராசியா இருக்கணும். நான் வாரேன். கொஞ்சம் நில்லுமா. என்னம்மா? ஆமா, நகை கிடைச்சா அம்மனுக்கு வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுற, மாவளுக்கு ஏத்துற, உப்பு வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கிட்டியே, அதெல்லாம் எப்ப செய்ய போற? அது ஏதோ ஒரு வேகத்துல வேண்டிக்கிட்ட, அதுக்கெல்லாம் நேரம் ஏது இப்போ? ஒரு 10 பைசா கற்பூரத்தை வாங்கி கொடுத்தனா ஆத்தா ஏத்துக்கிட்டு போறா. போவியா? பஸ்ஸா வச்சிருக்காங்க, பஸ் நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி. அம்மா அப்பா ஏண்டி இடுப்ப பிடிச்சுக்கிட்டு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி இப்படி வந்து நிக்கிறியா? என்ன ஆச்சு உனக்கு? எள்ளும் கொள்ளும் விதைச்சு கல்லும் மண்ணும் தான் மிச்சங்கிற மாதிரி எங்க அப்பா எனக்கு போட்டு அனுப்பிச்ச நகையில
7 பவுன் நெக்லஸ் தான் நீ விட்டு வச்சிருந்த, அதுக்குள்ள இன்னைக்கு ஆபத்து வந்துருச்சு ஐயா. என்னாச்சு? கோயிலுக்கு போன இடத்துல என் நெக்லஸ் காணாம போயிடுச்சியா. அப்புறம் அப்புறம் என்ன, ஆத்தா கிட்ட ஒரு சின்ன ஒப்பாரி, உன் கோயில சுத்தி உருள்றேன், உப்பு வாங்கி போடுறேன், வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுறேன்னு அப்படித்தான் நெக்லஸ் கிடைச்சிருச்சு. ஆமா, ஏதேதோ செய்யறதா சொன்னியே, அதெல்லாம் செஞ்சியா என்ன? நான் யாரு, ஓம் பொண்டாட்டியாச்சே. 10 பைசா கற்பூரத்தை அணைச்சு அணைச்சு 10 நாளைக்கு வச்சு பழக்கப்பட்டவளாச்சே, செஞ்சிருவேனா? கண்டுக்காம வந்துட்டேன். நெக்லஸ கொண்டா, நானே உங்க கழுத்துல போட்டு கையெடு, நானே எடுத்து கொடுக்கறேன். வெள்ளையம்மா பக்கம் வா, ஆ. வெக்கமா? பாபு, 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 பாபு. என்னய்யா, என்ன ஆச்சு? பாம்பு, பாம்பு. பாம்பா? நெக்லஸ் தானே கிடக்குது, சரியான ஆளு. என்னையா இது, நெக்லஸ் பாம்பா மாதிரி இருக்குது, மோடி மத்த வேலை ஏதாவது செஞ்சியாயா? நான் ஒரு வேலையும் செய்யலடி, ஆத்தா தான் பாம்பு ரூபத்துல வந்து கண்ணுக்கு தெரியுறா. ஏண்டி, ஆசாமிகளை ஏமாத்தலாம், ஆனா சாமியை ஏமாத்தவே கூடாதுரி. அதுலயும் சமயபுரத்து மகமாயை ஏமாத்தவே கூடாதுரி. வேண்டிக்கிட்டு அதை உடனே செஞ்சாகணும், இல்லன்னா கழுத்தை பிடிச்சாவது கக்க வச்சிருவாடி. ஐயோ தாயே, மகமாயி, சமயபுரத்து ஆத்தா, நான் வேண்டிக்கிட்டபடி வேண்டுதல நான் உன் சன்னதியில வந்து செஞ்சிடுறேம்மா தாயே, என்ன மன்னிச்சிடுமா. நாளைக்கு ஆத்து தண்ணியை திறந்து விட போறாங்க, கோழிக்கு ஊற நேரத்துல எல்லாரும் வந்துட வேண்டியது. ஏண்டி ருக்குமணி, சேதி தெரியுமா உனக்கு? செவனப்பாமாவ கற்பகத்தை எவனோ கெடுத்துட்டு போயிட்டானா. எவனோனா என்ன முகமாடி போட்டுக்கிட்டா வந்து கெடுத்தான்? அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு ஒரு ஒழுங்கு பண்ண வேண்டியது தானே. கெடுத்தவன் யாரு சொல்லுன்னு அவங்க அப்பன ஆணை மட்டும் கேட்டு பார்த்துட்டான். அந்த சிரிக்க பொண்ணு ஆளை சொல்ல மாட்டேங்கிறானே. தானா கேட்ட மவராசி தாப்பா போட மறந்தாளாம். ஒருத்தனுக்கு முந்தி வச்சிருந்தா உள்ளத சொல்லுவா, பலருக்கு பந்தி வச்சிருக்கா, அதான் பசக்குறா. இனி நான் வாழக்கூடாது, வாழவே கூடாது.